ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பொன்னி சீரியலோட ரிவ்யூவை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் ஃபர்ஸ்ட் சீன்லேயே ஒரு பக்கம் பொன்னி செம்ம ஷாக்கா எல்லார்கிட்டயுமே இந்த மாதிரி சுந்தரோட உண்மைகள் எல்லாத்தையுமே போட்டு உடைச்சது மட்டும் இல்லாமல் யாருமே கொஞ்சம் கூட தன்னை நம்ப மாட்டாங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருந்தாலும் அவங்க முடிஞ்ச அளவுக்கு எல்லார்கிட்டயுமே சுந்தரோட உண்மையை எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க நினைச்ச மாதிரியே பொன்னியை யாருமே நம்புற மாதிரியே தெரியல. அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி சுந்தர் பொன்னி மேல போட்ட பழியால தான் இந்த மாதிரி பொன்னி நடந்துக்கிறான்னு சொல்லிட்டு அவங்க மேல பழி போட்டுட்டு எப்பவும் போலயே அவங்கள வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லிட்டு துரத்துறது மட்டும் இல்லாம எல்லாருமே சேர்ந்து பொன்னியை ரொம்பவே அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம பவானி இன்னொரு கட்டம் மேல போய் பொன்னிய அடிக்கவே ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே இதனால கவப்பட்ட சக்தியோ பவானியை தடுத்து நிறுத்துறது மட்டும் இல்லாம என்ன நடந்துச்சுன்றத முழுசா விசாரிக்காம நீ எப்படி பொன்னி அடிக்க போகலான்னு சொல்லிட்டு பொன்னிக்காக நியாயம் கேட்க போக, ஆனா பவானியோ என்ன உன் பொண்டாட்டின்றனால நீ அவளுக்கு சப்போர்ட் பண்றியா, அவ பேசினது எல்லாத்தையுமே நீயும் தானே கேட்டுட்டு இருந்த, ஆனா அப்படி இருந்துமே நீ இப்ப என்ன தடுக்க வரன்னா அவ சொல்றத நீ நம்புறந்தானே அர்த்தம் என்ன? நான் சொல்றது சரிதானே? ஏன் உனக்கு நான் சொல்றது சரிதானே அப்படின்னு கேட்க, உடனே சக்தியும் நல்லா தெளிவா யோசிச்சுட்டு ஆமா, நான் பொன்னி சொல்றது உண்மைன்னு சொல்லிட்டு நம்புறேன். ஏன்னா பொன்னி கண்டிப்பா எந்த விஷயத்திலயுமே பொய் சொல்ல மாட்டான்னு எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிட்டு பொன்னிய பார்க்க, உடனே பொன்னியும் சக்தி இந்த மாதிரி சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட எதிர்பார்க்காததுனால ஒரு பக்கம் அதிர்ச்சியில இருக்காங்க. ஆனா பவானியோ செம்மையா கடுப்பானது மட்டும் இல்லாம சந்திரசேகரன் கிட்ட பாத்தீங்களாப்பா இவ என்ன வார்த்தை சொல்றான்னு பாருங்க. ஆனா நீங்க இவன் இப்படி பேசினாலும் பரவாயில்லன்னு கேட்டுக்கிட்டு சும்மா இருக்கீங்க. அப்பனா நீங்களும் இந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்றீங்களாப்பா? இந்த பொண்ணு சொல்றத நீங்களுமே நம்புறீங்களாப்பான்னு சொல்லிட்டு கேட்க, உடனே இதை கேட்ட சந்திரசேகரும் அப்படி சொல்ல முடியாதும்மா. ஆனா பொன்னி சொல்றதையும் நம்ம கொஞ்சம் காது கொடுத்து கேட்கணும்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே இதை கேட்டுட்டு பவானியோ செம்ம ஷாக்கோட நின்னுட்டு இருக்கா. ஆனா ஜெயாவோ ஏங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? இந்த பொன்னி சொல்ற வார்த்தைக்கு நம்பி நம்மளோட மாப்பிள்ளை மேல நீங்களே சந்தேகப்பட்டு அவங்கள அசிங்கப்படுத்துவீங்களான்னு சொல்லிட்டு கேட்க, உடனே இதை கேட்ட சந்திரசேகரும் ஏன் ஜெயா நீயும் புரியாம பேசிட்டு இருக்க? நான் மாப்பிள்ளை இத பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு தான் நம்புறேன். ஆனாலும் இப்படி பொன்னி வந்து சொல்லும்போது, என்னால அத பத்தி யோசிக்காம இருக்க முடியலன்னு சொல்லிட்டு, என்னோட நிலைமைய புரிஞ்சுக்கோன்னு ஜெயா கிட்ட சொல்ல, ஆனா ஜெயாவோ எப்பவும் போலயே சந்திரசேகர் அங்கிள் என்ன சொல்ல வராங்கன்றத புரிஞ்சுக்காம ரொம்பவே முட்டாள்தனமா நீங்க ஒரேடியா அந்த பொன்னியோட கட்சிக்கு போயிட்டீங்க. அதனால தான் உங்களோட கண்ணு உண்மைய பார்க்க மறுக்குது அப்படின்னு சொல்றாங்க. உடனே இதை கேட்டுட்டு சந்திரசேகர் அங்கிளும் நீ எதுக்காக ஜெயா எல்லா விஷயத்திலயுமே அவசரப்பட்டே முடிவெடுக்கிற? தயவு செஞ்சு இந்த விஷயத்துலயாவது கொஞ்சம் பொறுமையா இரு. ஏன்னா இது நம்மளோட பொண்ணோட வாழ்க்கை சம்பந்தமான பிரச்சனை. அதனால இந்த விஷயத்துல நம்ம கொஞ்சம் பொறுமையா தான் இருந்தாகணும். அதனால உண்மை என்னன்றத நம்ம அலசி ஆராய்ஞ்சே ஆகணும்னு சொல்லிட்டு கரெக்டா நியாயத்தை எடுத்து சொல்ல, ஆனா ஜெயா பவானி உஷான்னு சொல்லிட்டு யாருமே சந்திரசேகர் அங்கிள் என்னதான் சொல்ல வராங்கன்றத கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கிற மாதிரி தெரியல. அவங்க எல்லாருமே சந்திரசேகர் அங்கிள் தப்பாவே பேசிட்டு இருக்கதா நினைக்கிறாங்க. ஆனா இத பார்த்துட்டு இருந்த சண்முகமும் தயவு செஞ்சு எல்லாரும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. நம்ம இந்த விஷயத்துல அப்பா சொன்ன மாதிரியே கொஞ்சம் பொறுமையா தான் முடிவெடுத்தாகணும். முதல்ல 2 பேரையுமே விசாரிப்போம். அதுக்கப்புறமா யாரு சொல்றது உண்மை பொய்ன்றத நம்மலாம் முடிவெடுக்கலாம்னு சொல்ல, ஆனா பவானிக்கோ இவ சொல்றத நான் எங்க கேட்கறது? அப்படின்னு சொல்லிட்டு நீங்க 3 பேரு பேசுறத பார்த்தா ஏதோ என் புருஷன் தான் தப்பு பண்ணிட்ட மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. எனக்கு நல்லா ஒரு விஷயம் புரிஞ்சிருச்சு. இந்த பொண்ணு உங்க 3 பேருமே மயக்கி வச்சிருக்கா. நீங்க எல்லாருமே கண்மூடித்தனமா இவள நம்பிக்கிட்டு என்னோட புருஷனை அவமானப்படுத்திட்டு இருக்கீங்க. ஆனா நான் ஒண்ணு சொல்றேன், என் புருஷன் அவமானப்படுற இடத்துல நான் இருக்க மாட்டேன். அதை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிட்டா ரொம்பவே நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு, ஒருவேளை பொன்னி பண்ற விஷயத்த மட்டும் யாராவது நம்புனீங்க தான் இந்த வீட்டுல இருக்கவே போறதில்லன்னு சொல்லிட்டு சொல்லாம சொல்ல, உடனே இதை கேட்டுட்டு ரொம்பவே ஷாக்கான ஜெயாவும் பவானி கிட்ட ஏன் பவானி இப்படி பேசிட்டு இருக்க? தயவு செஞ்சு நீ கொஞ்சம் பொறுமையா இரு. கண்டிப்பா இந்த விஷயத்துல மாப்பிள்ளை எந்த தப்பு பண்ணியிருக்க மாட்டாங்கன்றத நான் நம்புறேன் அப்படின்னு சொல்ல, உடனே பவானியும் நீங்க நம்பி என்னம்மா பிரயோஜனம்? இந்த 3 பேரும் தான் என் புருஷன் தான் தப்பு பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்பவே ஆரம்பிச்சிட்டாங்களே. ஸோ இதுக்கப்புறமா நான் இந்த வீட்ல இருந்து என்ன பிரயோஜனம்? கண்டிப்பா என்னால இந்த வீட்ல இதுக்கு மேலேயே இருக்க முடியாது. நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போறேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே இதை கேட்டுட்டு வீட்டுல இருக்கவங்க அத்தனை பேருமே செம்மையா ஷாக் ஆக, அதே மாதிரி தான் சுந்தரும் ஷாக் ஆகுறாங்க. ஆனா பொன்னியும் ரொம்பவே பொறுமையோட பவானி கிட்ட அக்கா உங்களோட கஷ்டம் எல்லாமே எனக்கு புரியுது ஐயா. உங்களோட மனநிலைமை என்னன்றதையும் என்னால புரிஞ்சுக்க முடியுது. இப்படி திடுதிப்புன்னு வந்து உங்களோட ஹஸ்பண்ட் உங்களுக்கு துரோகம் பண்றாங்கன்னு சொன்னா, அத கண்டிப்பா உங்களால நம்ப முடியாது தான். யாருனாலும் அத தான் சொல்லுவாங்க. ஆனாலும், நீங்க தயவு செஞ்சு ஷிவானி பாப்பாவ கொஞ்சம் மனசுல வச்சுட்டு, இந்த விஷயத்துல பொறுமையா இருந்து யோசிச்சு பாருங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அட்வைஸ் பண்ண, ஆனா பவானியோ, பொண்ணு பேசுறத கேட்கிற மனநிலைமையிலேயே கிடையாது. அது மட்டும் இல்லாம அவங்க பொண்ணுகிட்ட "ஏய் போதும் நிறுத்து. இதுக்கு மேல என் புருஷன பத்தி ஒரு வார்த்தை தப்பா சொன்னா அவ்வளதான். நான் உன்ன கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு கூட போக தயங்க மாட்டேன்னு" சொல்லிட்டு, "அம்மா ஒண்ணு இந்த வீட்ல பொண்ணு இருக்கணும். அப்படி இல்லன்னா நானும் என் புருஷனும் என் குழந்தையும் இருக்கணும். கண்டிப்பா எங்க 2 பேராலயும் ஒண்ணா இங்க இருக்க முடியாதுன்னு" சொல்லிட்டு, "பொண்ணிய ஒண்ணு இந்த வீட்ட விட்டு வெளிய அனுப்புங்க. அப்படி இல்லன்னா நான் போறேன்னு" சொல்லிட்டு சொல்ல, உடனே இதை கேட்டுட்டு ஜெயாவும் கண்டிப்பா பொன்னிய இந்த வீட்டை விட்டு இப்பவே நான் அனுப்பிடுறேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா சக்தி, சந்திரசேகர், சண்முகம்னு சொல்லிட்டு
எல்லாருமே ஜெயாவை எதிர்த்து நிற்க ஆரம்பிக்க இந்த பிரச்சனையால வீடு ரெண்டு பட்டு நின்றுட்டு இருக்கு.